வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக அரசுடைய சமூக நலத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வழக்கு பணியாளர், பன்முக உதவியாளர், மூத்த ஆலோசகர், தொழில்நுட்ப பணியாளர், அதாவது ஐடி அசிஸ்டன்ட், ஸோ இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சூப்பரான இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதி, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் வரக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவது தான் இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேகன்சி, அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரம் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்கிறாங்க. ஸோ இந்த உதவி மையம் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்றா சென்னையில் இருக்கக்கூடிய எர்ணாவூர் அப்படின்ற பகுதியில் அமைக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் இப்போ இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சின்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மைய நிர்வாகி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கல்வி தகுதி வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, சைக்காலஜி, இந்த கல்வி தகுதி இருந்தால் விண்ணப்பிக்க முடியும். உளவியல் ஆலோசகர் அல்லது மேலாண்மை வளர்ச்சியில், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைந்தபட்சம் 4 வருட அனுபவம். ஸோ குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கிறது மற்றும் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இது மாதிரியான துறையில் வந்து அரசு துறையிலையோ அல்லது தனியார் துறையிலையோ 4 வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் 1 வருடம் அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான், இந்த வேலைக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 35,000. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலை வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரமும் வந்து 3 முறை சுழற்சி, அதாவது ஷிஃப்ட் அடிப்படையில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 35,000. அடுத்த பதவி மூத்த ஆலோசகர், சீனியர் கவுன்சிலர். இவங்களுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு அல்லது ஆலோசனை உளவியல், எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க குறைந்தபட்சம் 2 வருட அனுபவம் இருக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு அல்லது அரசு சாராத திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் பணிபுரிந்த அனுபவம். 1 வருட காலம் அதே அமைப்புக்குள்ளே அல்லது அதற்கு வெளியே பணிபுரிந்திருக்க வேண்டும். பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மாத சம்பளம் 22,000. ஸோ குறிப்பிட்ட கல்வி தகுதி 2 வருட அனுபவம் இருந்து அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 22,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து தகவல் தொழில்நுட்ப பணியாளர், ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், ஐடி மற்றும் தர மேலாண்மை, டேட்டா மேனேஜ்மெண்ட், ஓகே, செயல்முறை ஆவணங்கள் தயாரிப்பு, ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன், வலை அடிப்படையிலான அறிக்கையிடல் வடிவங்கள், வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸு, ஓகே. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட மாநில தன்னார்வ தொண்டு நிறுவனம் இவைகளில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் தேவை. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியம் 20,000. ஸோ குறிப்பிட்ட கல்வி தகுதி 3 வருஷம் அனுபவம் இருந்து அப்படின்னா பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 20,000. அடுத்து வழக்கு பணியாளர்கள், அதாவது கேஸ் ஒர்க்கர், நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு அல்லது ஆலோசனை உளவியல், எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் 1 வருட முன் அனுபவம் உடையவராகவும், உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும். ஸோ வந்து குறிப்பிட்ட கல்வி தகுதி முடிச்சுட்டு 1 வருஷம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண, அதாவது கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கிறதுல ஒர்க் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 1 வருடம் வந்து உளவியல் ஆலோசனை கொடுக்குற அந்த பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சுழற்சி முறையில் வாரத்தில் 7 நாட்களிலும் 24 மணி நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத சம்பளம் 18,000. அடுத்து செக்யூரிட்டி கார்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 2.
அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 12,000. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சமாக வந்து கல்வித் தகுதி வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஸோ அரசு அல்லது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் பணிபுரிந்த அனுபவம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 நாளும் நீங்கள் வந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மாத சம்பளம் 12,000. அடுத்து பன்முக உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். நம்பர் ஆஃப் வேகன்சி 2. ஏதோ ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும். விண்ணப்பதாரருக்கு சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிந்திருக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதி பெருசாக, அதாவது 10th 8th அப்படி எதுவும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஏற்கனவே ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்த அனுபவம், சமையல் தெரிஞ்சிருக்கணும், அலுவலகத்தை பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முக்கியமான தகுதி. பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இவங்களும் வந்து வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேசிஸில் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத சம்பளம் 10,000. ஸோ இந்த பதவிகளுக்கு வந்து உரிய சான்றுகளுடன் 31/10/2025 மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியில் நேரடியாகவும் தபால் மூலமாகவும் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பம் செய்துமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். ஸோ வந்து இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கலாம், அல்லது நேரில் போய் கொடுக்கலாம், அல்லது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடிலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை பற்றின நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான தகவல் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மெத்தடில் விண்ணப்பிக்கிறதுக்கு வசதி இருக்கோ ஸோ அந்த மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக வந்து இதுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது. ஸோ பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வேலையை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.